Hi everyone, welcome to my channel SK Hindi Learning. இன்னைக்கு நம்ம 5 days 100 Hindi sentencesல day 2 classல இருக்கோம். So day 2 classல இன்னைக்கு 20 sentences பார்க்க போறோம். So already day 1 classல 20 sentences பார்த்தோம். அந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, ஆஸ் யூஷுவல் நான் சொல்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான். ஸோ ஹிந்தி லேர்ன் பண்றதுக்கு நமக்கு தேவைப்படக்கூடியது முக்கியமானது ஹிந்தி வார்த்தைகள். நீங்க நிறைய ஹிந்தி வார்த்தைகள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஹிந்தி சென்டென்ஸ் ரொம்ப ஈஸியா ஃப்ரேம் பண்ணிடலாம். ஸோ பிகினர்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், நான் வீட்டில் இருக்கிறேன். ஸோ நான் வீட்டில் இருக்கேன். இப்போ ஒரு பர்சன் நம்மளுக்கு கால் பண்றாங்க, எங்க இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ நான் வீட்டுல இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம எப்படி ஹிந்தியில சொல்லலாம் அப்படின்னா, நான் அப்படின்னு சொல்லும் போது ஆல்ரெடி நமக்கு தெரியும், நிறைய வீடியோஸ்ல நம்ம பார்த்துட்டோம். ஸோ மே அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். மே மே. ஓகே, வீட்டில் அப்படின்னு சொல்லும் போது வீடு அப்படின்னா கர், வீடு அப்படின்னா கர் கர். ஸோ வீட்டில் அப்படின்னு சொல்லும் போது கர்மே அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். கர்மே. ஸோ வீட்டில், கர்மே. ஆஸ் யூஷுவல் இருக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல நீங்க என்ன மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத கெஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ மே வந்திருக்கு. ஸோ மே வரும்போது அதோட எண்டிங் வேர்ட் வந்து ஹூ அப்படின்னு கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ ஹூ. இப்போ இந்த சென்டென்ஸை ஜாயின் பண்ணி சொல்லுங்க. மே கர்மே ஹூ, நான் வீட்டில் இருக்கிறேன். மே கர்மே ஹூ, மே கர்மே ஹூ. அவ்வளவுதான். ஓகே, இப்ப செகண்ட் சென்டென்ஸ் போலாமா? நீங்கள் எங்கே செல்கிறீர்கள். சோ நீங்க எங்க போறீங்க அப்படின்னு நம்ம கேட்போமா? சோ நீங்கள் எங்கே செல்கிறீர்கள், இது எப்படி கேட்கலாம்? சோ நீங்கள் அப்படின்னு சொல்லும் போது ரெஸ்பெக்ட். சோ நீங்க எல்லாரும் அப்படின்னு சொல்ற மாதிரி. சோ நீங்கள் அப்படின்னு சொல்லும் போது ஆப், ஆப். இதே நீ எங்க போற அப்படின்னு சொல்லும் போது தும் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணா போதும். சோ நீங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஆப் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஆப் எங்கே. சோ எங்கே அப்படின்னு சொல்லும் போது கஹா, கஹா. எங்கே அப்படின்னா கஹா, எங்கே கஹா. ஓகே, செல்கிறீர்கள். சோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ நீங்க எங்க போறீங்க அப்படின்னு நம்ம கேட்போமா? சோ இதுக்கு ஜா ரஹே ஹே. நீங்கள் எங்கே செல்கிறீர்கள். ஆப் கஹா ஜா ரஹே ஹே. ஏன் நம்ம இங்க ஜா ரஹே ஹே யூஸ் பண்றோம் அப்படின்னா நீங்கள் அப்படின்னு வந்திருக்கு. சோ நீங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லும் போது ஜா ரஹே ஹே யூஸ் பண்ணணும். இப்ப நான் ஒரு பர்சனை பார்த்து நீ எங்க போற அப்படின்னு நான் கேட்டேன் அப்படின்னா அந்த சென்டென்ஸை நம்ம எப்படி ஃப்ரேம் பண்ணணும்? தும் கஹா ஜா ரஹா ஹே அப்படின்னு சொல்லணும். இதே ஒரு பெண்ணை பார்த்து நான் கேட்டா தும் கஹா ஜா ரஹி ஹே அப்படின்னு கேட்கணும். சோ ஜா ரஹா ஹே அப்படின்னா ஒரு மேல், ஜா ரஹி ஹே அப்படின்னா ஒரு ஃபீமேல். இங்க ஜா ரஹே ஹே. சோ ஜா ரஹே ஹே அப்படின்னு கேட்கும்போது நீங்கள், நீங்கள் எங்கே செல்கிறீர்கள். ஆப் கஹா ஜா ரஹே ஹே. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் என்ன செய்கிறீர்கள். நம்ம ப்ரீவியஸ் சென்டென்ஸ் பார்த்த மாதிரிதான், நீங்கள் எங்கே செல்கிறீர்கள் பார்த்தோமா? சோ அதே மாதிரி நீங்கள் என்ன செய்கிறீர்கள். சோ என்ன செய்யற அப்படின்னு கேக்குறதுக்கு ஆஸ் யூஷுவல் நீங்கள் ஆப். என்ன அப்படிங்கிற வேர்டுக்கு ஹிந்தில கியா. நான் சொல்ற ஒரு ஹிந்தி வேர்ட்ஸையும் நோட்ஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ எங்கே அப்படின்னா கஹா, வீட்டில் அப்படின்னு சொல்லும் போது கர்மே, என்ன அப்படின்னா கியா. ஸோ அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? செய்கிறீர்கள், நீங்கள் என்ன செய்கிறீர்கள். ஸோ நீ என்ன செஞ்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்கறது. ஆப் கியா, செய்யறதுக்கு கர், கர் ரஹே ஹே. ஆப் கியா கர் ரஹே ஹே. ஏன் இங்க ரஹே வந்திருக்கு அப்படின்னா ஆஸ் யூஷுவல் நீங்கள். சோ நீங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கனால ஆப் கியா கர் ரஹே ஹே அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டோம். இதே வந்து ஒரு ஆணை பார்த்து நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது ஆப் கியா கர் ரஹா ஹே அப்படின்னு கேட்கணும். இதே ஒரு பெண்ணிட்ட கேட்கும்போது ஆப் கியா கர் ரஹி ஹே அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். சோ நீங்கள் என்ன செய்கிறீர்கள் அப்படின்னு சொல்லும் போது ஆப் கியா கர் ரஹா ஹே. ஓகேங்களா? ஆப் கியா கர் ரஹே ஹே. கிளியர்? நெக்ஸ்ட் சென்டென்ஸ்,
நீங்கள் சாப்பிட்டீர்களா? சோ நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு நம்ம கேட்போமா? நீங்க சாப்பிட்டீங்களா? நான் சொல்ற வேர்டல் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. நான் என்ன கொஸ்டின் கேட்கிறேன் அப்படின்னா, நீங்கள் சாப்பிட்டீர்களா? சாப்பிட்டீர்களா? சவுண்ட்ல இங்க எண்ட் ஆகுதுங்களா? சோ நோட் பண்ணிக்கோங்க. அதை நம்ம பார்ப்போம். சோ நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஆப் ஆப். சாப்பிட்டீர்களா அப்படின்னு கேட்கும்போது, சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது கானா காயா கானா காயா ஆப் கானா காயா அதோட கம்ப்ளீட் ஆகல. பிகாஸ் சாப்பிட்டீர்களா அப்படின்னு நம்ம கொஸ்டின்ல கேட்கும்போது நம்ம என்ன சேர்க்கணும் அப்படின்னா கியா அப்படிங்கிற வார்த்தையை சேர்க்கணும். சாப்பிட்டீர்களா? சவுண்ட்ல எண்ட் ஆகுறதுனால நாங்க கியா யூஸ் பண்ணிருக்கேன். ஆப் கானா காயா கியா அப்படின்னு கேட்கணும். இதே வந்து அந்த கியா அப்படிங்கிற வார்த்தைய ஃபர்ஸ்ட்ல கூட யூஸ் பண்ணி சொல்லலாம். கியா ஆப் கானா காயா அப்படியும் பிரசன்ட் பண்ணலாம். சோ 2 விதமா பிரசன்ட் பண்ணலாம். ஆப் கானா காயா கியா அப்படியும் பிரசன்ட் பண்ணலாம். கியா ஆப் கானா காயா அப்படியும் பிரசன்ட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். சோ நீங்கள் சாப்பிட்டீர்களா அப்படின்னு கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். எப்படி ஆன்சர் பண்ணலாம்? ஆம், நான் சாப்பிட்டேன். ஆம், நான் சாப்பிட்டேன். ஓகே, ஆம் அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தைக்கு வந்து எஸ் அப்படின்னு அர்த்தம். சோ அதை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா ஹா. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஹா அப்படின்னு சொல்லும்போது எஸ் எஸ். ஹா. நான் அப்படின்னு சொல்லும்போது மே மே கானா காயா खाना खाया? हाँ, मैं खाना खाया. हाँ, मैं खाना खाया. நான் சாப்பிட்டு விட்டேன். சாப்பிட்டேன். ஆம், நான் சாப்பிட்டேன். மே கானா காயா. இப்ப இந்த கொஸ்டின் கேளுங்களேன். நீங்கள் சாப்பிட்டீர்களா? ஆப் கானா காயா கியா? ஆம், நான் சாப்பிட்டேன். மே கானா காயா. அவ்வளவுதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போலாமா? எஸ். ஓகே, நான் படிக்கிறேன். சோ நான் படிக்கிறேன். சில பேர் கேட்பாங்க, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு. சோ நான் படிக்கிறேன், நான் புக் படிக்கிறேன், நான் டிவி பாக்குறேன் அப்படின்னு சொல்லுவோமா? சோ அதுல ஒரு சென்டென்ஸ் தான் நான் படிக்கிறேன். இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம்? நான் அப்படின்னு சொல்லும்போது மே மே. படிக்கிறேன். சோ படிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது படி அப்படின்னா பட் அப்படின்னு அர்த்தம். சோ பட் பட். இப்ப நான் ஒரு ஃபீமேல் அப்படிங்கிற காரணத்தினால நான் எப்படி அதை ப்ரொனவுன்ஸ் பண்றேன் அப்படின்னா மே பட் ரஹி ஹூ அப்படின்னு நான் மென்ஷன் பண்றேன். இது ஃபீமேலுக்கு. சப்போஸ் இதே ஒரு மேல் சொல்றதா இருந்தா எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா பட் ரஹா ஹூ. இது வந்து ஒரு மேல் பிரசன்ட் பண்ணுவாங்க. சோ நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீமேல் சொன்னாங்கன்னா மே பட் ரஹி ஹூ அப்படின்னு சொல்லணும். இதே ஒரு மேல் சொன்னாங்கன்னா மே பட் ரஹா ஹூ அப்படின்னு பிரசன்ட் பண்ணணும். கிளியர்? ஓகே. இப்போ சப்போஸ் இதுலயே வந்து நான் புக் படிக்கிறேன் அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. இது எப்படி நம்ம ஆட் பண்ணலாம் அப்படின்னா மே கிதாப் பட் ரஹி ஹூ, மே கிதாப் பட் ரஹா ஹூ அப்படின்னு ஆட் பண்ணணும். சோ கிதாப் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் ஆட் பண்ணா போதும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நான் வேலை செய்கிறேன். ஓகே, நான் வந்து வேலை செய்யறேன். இது எப்படி சொல்லலாம்? நான் அப்படிங்கிறப்போ மே வேலை. சோ வேலை அப்படின்னா ஒர்க். சோ அதுக்கு ஹிந்தில காம் அப்படின்னு சொல்லணும். காம் காம். செய்கிறேன் அப்படிங்கிற வேர்டு ஆஸ் யூஷுவல். சோ செய் அப்படிங்கிறப்போ கர். ஓகே, சோ நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஃபீமேல். சோ நான் சொல்றப்ப எப்படி சொல்வேன் அப்படின்னா மே காம் கர் ரஹி ஹூ அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, இப்போ ஃபீமேல் எப்படி சொல்லுவாங்க? இப்போவே நீங்க மைண்ட்ல திங்க் பண்ணிக்கோங்க. ஒரு மேல் எப்படி சொல்லுவாங்கன்னு திங்க் பண்ணிக்கோங்க. ஓகே, காம் கர் ரஹா ஹூ இப்படின்னு ஒரு மேல் சொல்லுவாங்க. சோ இது ஃபீமேல், இது மேல். ஓகேங்களா? சோ நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு ஒரு ஃபீமேல் பிரசன்ட் பண்ணும்போது மே காம் கர் ரஹி ஹூ அப்படின்னு சொல்லணும். இதே ஒரு மேல் சொல்லும்போது மே காம் கர் ரஹா ஹூ அப்படின்னு பிரசன்ட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ். கதவை திறங்கள். ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ். கதவை திறங்க. கண்டிப்பா அந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுவோம். கதவை திறங்க, ஓப்பன் த டோர் அப்படின்னு சொல்லுவோம். சோ கதவு அப்படிங்கிற வார்த்தைக்கு ஹிந்தில என்ன வேர்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. தர்வாசா. நோட் பண்ணிக்கோங்க. தர்வாசா தர்வாசா தர்வாசா.
தர்வாசா. தர்வாசானா கதவு. ஓகே. திறங்கள் அப்படின்னு சொல்றோம். சோ திறங்கள் அப்படிங்கிறது ரெஸ்பெக்ட். நீங்க ஒரு இமேஜினேஷன் பண்ணி பாருங்களேன். கதவை திற அப்படின்னு சொல்றது ரெஸ்பெக்ட் கிடையாது, சும்மா கேஷுவலா சொல்றது. கதவை திறங்கள் அப்படின்னு சொல்றது ரெஸ்பெக்டோட சொல்றது. சோ இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா, திற அப்படின்னா ஓப்பன். ஓப்பன் அப்படின்னு என்னது? கோல் அப்படின்னு அர்த்தம். ஹிந்தில ஓப்பன் அப்படின்னா கோல். சோ திறங்கள் அப்படின்னு சொல்லும்போது கோலியே. கோலியே. கதவை திறங்கள், தர்வாஜா கோலியே. தர்வாஜா கோலியே. ஓகே ஓகே. இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்களேன். கதவை மூடுங்கள், க்ளோஸ் த டோர். இது எப்படி சொல்லலாம்? சேம் கதவு அப்படின்னு சொல்லும் போது சேம் தர்வாசா. தர்வாசா. மூடுங்கள் அப்படின்னு சொல்லும் போது க்ளோஸ் பண்ணுங்க. அந்த வார்த்தையை கவனிங்களேன். மூடுங்கள், க்ளோஸ் பண்ணுங்க. சோ க்ளோஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு பந்த். பந்த். மூடுங்கள். சோ கீஜியே. தர்வாஜா பந்த் கீஜியே. பண்ணுங்க. க்ளோஸ் பண்ணுங்க. கீஜியே. தர்வாஜா பந்த் கீஜியே. கதவை மூடுங்கள், தர்வாஜா பந்த் கீஜியே. ஓகே. நெக்ஸ்ட் ஒன். சீக்கிரம் வாருங்கள். கண்டிப்பா இந்த சென்டென்ஸ் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம், சீக்கிரம் வாருங்கள் அப்படின்ட்டு. சோ இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சீக்கிரம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு மீனிங் தெரிஞ்சுக்கணும். சோ சீக்கிரம் அப்படின்னா என்னதுன்னா ஜல்தி. 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 நம்ம ஹிந்தி பேசணும் அப்படின்னா நமக்கு நிறைய ஹிந்தி வேர்ட்ஸ் தெரிஞ்சாகணும். ஸோ நிறைய ஹிந்தி வேர்ட்ஸ் நம்ம லேர்ன் பண்ணிட்டோம்னா ஒரு சென்டென்ஸ் அழகா ஃப்ரேம் பண்ணிடலாம். ஸோ நிறைய ஹிந்தி வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணிக்கோங்க. நான் ஒவ்வொரு ஹிந்தி வேர்ட்ஸ் சொல்றதெல்லாம் சைட்ல நோட் பண்ணிட்டே வாங்க. ஓகே. சீக்கிரம் அப்படின்னு சொல்லும் போது ஜல்தி. வாருங்கள். ஸோ வாருங்கள் அப்படின்னு சொல்றது ரெஸ்பெக்ட் தான். இப்போ சீக்கிரம் வா அப்படின்னு சொன்னோம்னா அது கேஷுவல். சீக்கிரம் வாருங்கள் அப்படின்னு ரெஸ்பெக்டா சொல்லும் போது ஜல்தி ஆயே. ஜல்தி ஆயே. சீக்கிரம் வாருங்கள், ஜல்தி ஆயே. ஓகே. இப்போ சீக்கிரம் வா அப்படின்னு கேஷுவலா சொல்லும் போது ஜல்தி ஆவோ அப்படின்னு சொல்லணும். சோ சீக்கிரம் வாருங்கள் அப்படின்னு சொல்லும் போது ஜல்தி ஆயே. ஓகே. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போலாமா? உங்களுக்கு என்ன பிடிக்கும்? நம்ம கேட்போம்ல, உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்போமா? சோ உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்போம், உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு ரெஸ்பெக்டா கேட்போம். ஓகே. உங்களுக்கு என்ன பிடிக்கும், இது எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு அப்படிங்கிற அந்த வார்த்தையை ஹிந்தில ஆப்கோ. ஆப்கோ. ஆப்கோ என்ன கியா பிடிக்கும் அப்படின்னு கேட்கும்போது அந்த பிடிக்கும் அப்படிங்கிற வார்த்தைக்கு பசந்த் அப்படின்னு அர்த்தம். பசந்த். பசந்த் ஹை. आपको क्या पसंद है? உங்களுக்கு என்ன பிடிக்கும்? உங்களுக்கு आपको என்ன क्या பிடிக்கும் पसंद है. आपको क्या पसंद है? உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு பிரசன்ட் பண்ணும்போது आपको क्या पसंद है அப்படின்னு சொல்லணும். ஓகே. நெக்ஸ்ட் ஒன். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு டிவி பார்ப்பது பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். எனக்கு டிவி பார்ப்பது பிடிக்கும். ஓகே. சோ எனக்கு அப்படின்னு சொல்லும்போது முஜே. முஜே டிவி. முஜே டிவி. எனக்கு முஜே டிவி. டிவி. பார்ப்பது அப்படிங்கிறதுக்கு பார் அப்படின்னா தேக் அப்படின்னு சொல்லுவோம். சோ பார்ப்பது அப்படின்னு சொல்லும்போது தேக்னா. தேக்னா. பார்ப்பது தேக்னா. பிடிக்கும் ஆஸ் யூசுவல் பிடிக்கும் உங்களுக்கு தெரியும், பசந்த் ஹை. இப்போ நீங்களே உங்களோட மனசுக்குள்ள அந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணி பாருங்க. பசந்த் ஹை. முஜே டிவி தேக்னா பசந்த் ஹை. எனக்கு டிவி பார்ப்பது பிடிக்கும். முஜே டிவி தேக்னா பசந்த் ஹை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ். கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பா இந்த வார்த்தையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவோமா? சோ அதை எப்படி சொல்லலாம்? கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது கவலை அப்படிங்கிற வார்த்தைக்கு ஜிந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிந்தா. ஜிந்தா மத்து. கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது ஜிந்தா மத் கீஜியே அப்படின்னு சொல்லணும். ஜிந்தா மத் கீஜியே கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும் போது ஜிந்தா மத் கீஜியே கவலைப்பட வேண்டாம். ஜிந்தா மத் கீஜியே. ஓகே. சோ கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன்ட்ட சொல்லும் போது
ஜிந்தா மத் கீஜியே அப்படிங்கிற அந்த வேர்டை யூஸ் பண்ணி பாருங்க, அந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், எல்லாம் சரியாகி விடும். இதையும் நம்ம சொல்லுவோம். ஒரு பர்சன் வந்து நம்ம கிட்ட அவங்களோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணும்போது நம்ம சொல்லுவோம், எல்லாம் சரியாகிடும், ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ எல்லாம் சரியாகி விடும் அப்படின்னா எல்லாம் அப்படிங்கிற வார்த்தைக்கு சப், சப், எல்லாம் அப்படின்னா சப், நோட் பண்ணிக்கோங்க. சரியாகிவிடும், சரி அப்படின்னா டீக், டீக், ஆகிவிடும் அப்படின்னா டீக் ஹோ ஜாயேகா, सब ठीक हो जाएगा, जाएगा, सब ठीक हो जाएगा, सब ठीक हो जाएगा. அவ்வளவுதான், எல்லாம் சரியாகி விடும், सब ठीक हो जाएगा, முடிஞ்சு. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ், எனக்கு கொஞ்சம் நேரம் வேண்டும். இது எப்படி சொல்லலாம்? எனக்கு கொஞ்சம் டைம் வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி. சோ எனக்கு அப்படின்னு சொல்லும் போது முஜே, முஜே, எனக்கு அப்படின்னா முஜே. ஓகே, கொஞ்சம் அப்படின்னு அந்த வார்த்தைக்கு ஹிந்தில தோடா அப்படின்னு அர்த்தம், தோடா, தோடா. நேரம் அப்படின்னா சமை, வேண்டும் அப்படின்னா சாஹியே. இங்க பாருங்களேன், எல்லா ஹிந்தி வேர்ட்ஸ்க்கும் அதனுடைய கனெக்டிங் வேர்ட்ஸை போட்டுட்டோம் அப்படின்னா அந்த சென்டென்ஸ் ஃப்ரேம் ஆயிரும். ஸோ எனக்கு முஜே, கொஞ்சம் தோடா, நேரம் சமை, வேண்டும் சாஹியே. ஸோ முஜே தோடா சமை சாஹியே, எனக்கு கொஞ்சம் நேரம் வேண்டும், முஜே தோடா சமை சாஹியே, அவ்வளவுதான். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன், நான் இப்போது போகலாமா, நான் இப்ப போகலாமா அப்படின்னு கேட்கிறோம். இது எப்படி கேட்கணும் அப்படின்னா ஒரு பெர்மிஷன் கேட்கிறோம், நான் இப்ப போலாமா, இது எப்படி சொல்லணும் அப்படின்னா நான் அப்படின்னு சொல்லும் போது மே, இப்போது அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அப் அப்படிங்கிற வார்த்தையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், அபி அப்படிங்கிற வார்த்தையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ மே அப், போலாமா அப்படிங்கிற வார்த்தை போ அப்படின்னா ஜா. ஓகேங்களா? ஜா. நான் சொல்றதை நோட் பண்ணிக்கோங்க. போலாமா அப்படின்னு கேட்கும்போது நான் இப்போது போகலாமா. சோ போகலாமா அப்படின்னா ஜாவும், ஜாவும். மே அப் ஜாவும் அப்படின்னு கேட்கணும், ஜாவும், மே அப் ஜாவும். ஓகேங்களா? நாளைக்கு ஆபீஸ் இருக்கா, இது எப்படி கேட்கலாம்? சோ நாளைக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம கல் அப்படின்னு சொல்லணும், கல். சோ நாளைக்கு கல், ஆபீஸ் ஆஸ் யூஷுவல் ஆபீஸ், ஆபீஸ். சோ இருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஹேக்யா அப்படின்னு சொல்லணும், ஹேக்யா. இது இன்னொரு விதமாவும் ஃப்ரேம் பண்ணலாம். இது கியாவை அப்படியே ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துருங்க, கியா கல் ஆபீஸ் ஹே, இப்படியும் கேட்கலாம். சோ நாளைக்கு ஆபீஸ் இருக்கா அப்படிங்கிற அந்த கொஸ்டினை கல் ஆபீஸ் ஹே கியா அப்படின்னு பிரசன்ட் பண்ணலாம், இல்லைன்னா கியா கல் ஆபீஸ் ஹே அப்படின்னு பிரசன்ட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், நான் இப்போ வருகிறேன், நான் இப்போ வரேன், இது எப்படி சொல்லலாம்? சோ நான் அப்படின்னு சொல்லும் போது மே, இப்ப அப்படிங்கிற வார்த்தை இந்த இப்போது ரெண்டுமே வந்து சேம் தான். நீங்க அப் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம், அபி அப்படின்னு பிரசன்ட் பண்ணிக்கலாம். சோ அபி இல்லைன்னா அப். ஓகேங்களா? சோ நான் இப்ப மே அபி வருகிறேன் அப்படிங்கிறது வர அப்படின்னு அர்த்தம். சோ ஆத்தா ஹூ, இந்த ஹூ ஏன் போட்டிருக்கோம் அப்படின்னா இங்க மே இருக்கனால அதோட எண்டிங் வந்து ஹூல கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். சோ ஆத்தா ஹூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேல் சொல்லணும், ஆத்தி ஹூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீமேல் சொல்லணும். சோ நான் இப்ப வருகிறேன் அப்படின்னு சொல்லும் போது மே அபி ஆத்தா ஹூ அப்படின்னு சொல்லணும், ஒரு மேல். ஃபீமேல் வந்து மே அபி ஆத்தி ஹூ அப்படின்னு பிரசன்ட் பண்ணணும். சோ மே அபி ஆத்தி ஹூ. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இந்த வேலை எளிது, இந்த ஒர்க் வந்து ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்றோமா. ஓகே, இந்த அப்படின்னு சொல்லும் போது யக், யக், வேலை, காம். இந்த எளிது அப்படிங்கிற வார்த்தை எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஆசான், எளிது அப்படின்னா ஈஸி அப்படின்னு அர்த்தம். அந்த ஈஸி அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆசான், ஆசான் ஹே, ஹே அப்படிங்கிற வார்த்தையை வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கான சென்டென்ஸ், சென்டென்ஸ் கம்ப்ளீட் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு வேர்டு. சோ யக் காம் ஆசான் ஹே, யக் காம் ஆசான் ஹே, யக் காம் ஆசான் ஹே அப்படின்னு சொல்லணும். இப்ப இதே சென்டென்ஸ இந்த வேலை ரொம்ப எளிது, அந்த ரொம்ப அப்படிங்கிற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணோம் அப்படின்னா எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா யக் காம் ரொம்ப அப்படின்னா பகுத்,
बहुत आसान है यह काम बहुत आसान है சோ ரொம்ப அப்படின்னு சேர்க்கும் போது பகுத் அப்படிங்கிற வேர்ட் அவ்வளவுதான். சோ இந்த வேலை எளிது அப்படின்னா யக் காம் பகுத் ஆசான் ஹே யக் காம் ஆசான் ஹே அவ்வளவுதான். ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம டே 2 கிளாஸ்ல 20 சென்டென்சஸ் கவர் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா இந்த சென்டென்சஸை நீங்களும் ரிப்பீட் பண்ணி பாருங்க. அகைன் அண்ட் அகைன் ரிப்பீட் பண்ணி பாருங்க. ஸோ ஈஸியா உங்களுக்கு மெமரைஸ் ஆகிரும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்லயும் இதே மாதிரி அடுத்த ஒரு 20 சென்டென்சஸ் கொண்டு வரேன். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ மறக்காம நம்ம சேனல் எஸ்கே ஹிந்தில நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீப் லேர்னிங் அண்ட் சப்போர்ட்டிங். தேங்க்யூ டு ஆல். தன்யவாத்.